பார்த்தீங்கன்னா கேஎஃப்சிசி டோர்னமெண்ட் டே 4 ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அண்ணா இவர் வந்துட்டு இந்த கிரவுண்டில் பல சாதனைகளை செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா 10 to 15 பாலுக்குள்ளே இவர் அவுட் ஆகாமல் வந்து 50 ரன் அடிக்கிறாரு. ஃபஸ்ட்டு பாலு ஃபுல் டாஸ் பால், நோ பால், சிக்ஸர். ஃபஸ்ட்டு பாலு நோ பாலோட ஸ்டார்ட் பண்ணி நோ பால் 6. அதுக்குள்ளே பேட்டர் 6 ரன் எடுத்துட்டாரு. மீண்டும் லாங் ஆஃப்ல சிக்ஸர். சரியான ஷாட்டுங்க. சாதனைகளை செய்த அடிப்படையில் தான் சொல்கிறேன். மீண்டும் ஒரு யார்கர், ஆனா பவுண்டரிங்க. வந்து எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு 2 பாலுக்கு 16 ரன் அடிச்சுட்டாருங்க பேட்டர். நான் சொன்னதை கண்டிப்பா ஒரு நோ பால் ஹைட் நோ எங்க கிட்ட தான் வருது. பவுண்டரி போகுமா? போகல. 2 ரன் மட்டும்தான் வச்சிருக்காரு. மீண்டும் ஒரு லோ ஃபுல் டாஸ், ஆனா ஃப்ரீ கிட்டு தான். என்ன சறுக்கிட்டு போறாருங்க அந்த அண்ணன். லெக் சைட்ல பிளாட் சிக்ஸர். மீண்டும் இந்த பாலும் லெக் சைட்ல சிக்ஸர். சும்மா அடிச்சிட்டு இருக்காருங்க. 7 பாலுக்கு 31 ரன் அடிச்சிருக்காரு. இன்னும் ஒரு 3 பாலுக்கு 20 ரன் அடிப்பாரான்னு பார்ப்போம். அது எப்படி 3 பாலுக்கு 20 வரும்? அந்த அண்ணன் சூப்பரா அடிப்பாரு. அதுக்கேற்ற மாதிரியே ஆடிட்டு இருக்காரு. அவருக்குன்னு எங்க ஊர்ல ஒரு சில ரசிகர்களும் இருக்காங்க. தொடர்ந்து லெக் சைட்ல 3வது பால் அடிச்சிருக்காரு. பவர் பிளே, ஃபீல்டர் போறாரு. நல்ல ஒரு ஃபீல்டிங். 2 ரன். எந்த இடத்துல போட்டாலும் அடிக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு யார்கர். அவுட்டு கேக்குறாங்க. அவுட்டு கொடுத்துட்டாங்கங்க.